Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஹைதராபாத் மட்டன் ஹலீம். ஹலீம்ங்கிறது ரம்ஜான் நோன்பு சமயங்கள்ல நம்மளுக்கு சில ரெஸ்டாரண்ட்ல அந்த நோன்பு மாசங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த மட்டன் ஹலீம். இது ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபிங்க. ரொம்ப ரிச்சான புரோட்டீன் நிறைஞ்சதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் எல்லா விதமான தாலும் செய்கிறது, மட்டனும் செய்கிறதுங்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி மேட்டாப்பில் நம்ம நெய், புதினா, கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸை பொழிஞ்சிட்டு இதை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப டஃப்பாக நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். அதனால் நான் ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நோம்புக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது இந்த ஹலீமை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஹலீம் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வகை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, பார்லி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் பார்லி கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா பாசுமதி ரைஸ் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பும் நான் எடுத்துருக்கிறேன். அதோட ஃபைனாக உள்ள வீட் ரவை எடுத்துருக்கிறேன். அது ஏற்கனவே ஃபைன் பண்ணி இருக்கிறதால நான் அதோட சேர்க்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வகையை மட்டும் மிக்சியில் போட்டு கொரன்னு நம்ம இப்போ திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல கோர்ஸான பவுடரை நல்லா திரிச்சு எடுத்து வச்சிருக்க ரவை பதத்துக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. சுமார் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னக்குட்டி நம்ம அரைச்சி வச்ச பருப்போட இந்த வீட் ரவை, அதாவது கோதுமை ரவை, ஃபைன் கோதுமை ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க. உப்புமா கலர்ற மாதிரி தான் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கஞ்சி காய்ச்சிற மாதிரி ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பருப்பு நல்லா வேகணும், அதாண்டி வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹலீம் செய்கிறதுக்கு நான் 700 கிராம் மட்டன் பீஸ் எடுத்துருக்கிறேன். நல்ல மீடியம் சைஸு உள்ள கறி தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 4-5 எலும்பு பீஸும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அப்போ தான் ஹலீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம், 1/2 எலுமிச்சப்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டனில் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மட்டனில் எல்லா மசாலா பொருளும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். முழுக்க இதில் நெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்துருக்கிறேன். அதோட ஜீரகம் 1 டீஸ்பூனும், சாஜீரா 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இந்த ஹலீம் ரொம்ப வாசமாக இருக்கும். அதோட ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு லேசாக வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டன் பீஸை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. மட்டன் ஹலீமில் கண்டிப்பாக நம்ம பார்லியும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து தான் செய்யணும். ஏன் சேர்க்கணும்னா அந்த பார்லியும் உளுத்தம்பருப்புங்க தான் அந்த ஹலீமை ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மையோட நம்மளுக்கு அந்த ஹலீமோட டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு இந்த பார்லியும் உளுத்தம்பருப்பு தான் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்தே செய்யுங்க. இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இலையும் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் விடலாம். விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அப்போ நல்லா வெந்துடும். இல்லைன்னா ஒரு விசில் விட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வைங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், லேசாக தொட்டாலே நம்மளுக்கு பீற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஹலீம் நல்லா டெக்ஸ்சர் நம்மளுக்கு ஈஸியாக மசிச்சு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேட்டாப்பில் இருக்கக்கூடிய நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் மட்டனுடைய கொழுப்பும் இதில் இருக்கும். அதை கொஞ்சம் தனியாக நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஹலீம் சாப்பிடும்போது மேலே டாப்பிங்காக கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதால எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புல இருந்து நம்மளுக்கு மட்டன் பீஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அதிலேருந்து எலும்பு பீஸெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் இப்போ தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள மட்டனில் உள்ள எலும்பு பீஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம்.
பாருங்கள் ஈஸியாக நம்மளுக்கு கலண்டு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மட்டன் வெந்திருக்கணும். அதோட அதில் சேர்த்துருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் இப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் பீஸோடைய சதபாகம் இருக்குது இல்லையா, அதை மட்டுமே நல்லா இந்த ஸ்பூனை விட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதை திரும்பவுமே இந்த குழம்புல வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மத்த யூஸ் பண்ணி நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடியும் ஒட்டாது, நம்மளுக்கு நல்லா ஈஸியாகவும் மசிஞ்சு கொடுத்து வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வத்தி இருக்கு. இதை இன்னொரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கிடலாம். பாருங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ மாற்றிட்டேன். மாற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும். பாருங்கள் அந்த குழம்பும் அந்த மட்டனும் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நம்ம கண்டினியூவாக செய்ய தான் நம்மளுக்கு அந்த மட்டன் ஹலீமோடைய டெக்ஸ்சரும் வரும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் அதோட வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட புதினா கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட காஞ்ச ரோஜா இதழும் சேர்த்துக்கோங்க. இந்த ஹலீமுக்கு இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த பருப்பு வகையெல்லாம், அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது மீதி நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் அதனுடைய எலாஸ்டிசிட்டி வந்து நல்லா பிரிஞ்சு வரும். பார்க்குறதுக்கும் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தால் தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஹைதராபாத் மட்டன் ஹலீம் வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லேயே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எலாஸ்டிசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் ரொம்ப பெர்ஃபெக்டான மட்டன் ஹலீமுங்க. இந்த மட்டன் ஹலீமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.